வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நிகழ்வோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குலதெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று சோபகிருது வருடம் தை மாதம் 9வது நல்ல நாள். ஆங்கில தேதி 23ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024வது வருடம். இன்று செவ்வாய்க்கிழமையுடைய கிரகம் அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய். இன்றைய தினத்துடைய அதி தேவதை அறுபடை வீடு கொண்ட எம்பெருமான் முருகப்பெருமான். இன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய, இன்றைய தினத்திற்கு நன்மைகள் பல தரக்கூடிய மகா சக்தியான எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி நாம் அனைவரும் வழிபாடு செய்வோம். அனைத்து வகையான நற்பலன்களை பெற்றுக்கொள்வோம். இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். இன்றைய தினத்துடைய திதி இன்று இரவு 9:56 வரை திரியோதசி திதியும், அதற்கு பிறகு சதுர்த்தசி திதி நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரைக்கும், மாலையில் வரக்கூடியது 4:30 5:30 வரைக்கும். இன்றைய ராகு காலம் மதியம் 3 4:30 வரைக்கும். இன்றைய குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய ஆலய உற்சவங்கள் காஞ்சிபுரம் ஸ்ரீ உலகளாந்த பெருமாள் ரத உற்சவமும், திருச்சேரை ஸ்ரீ சாரநாதன் திரு கல்யாணமும், பைம்பொழில் மருதமலை கழுகுமலை ஸ்ரீ சிவபெருமான் புறப்பாடும் நடைபெறும். இன்றைய சந்திராஷ்டம ராசி துலாம் ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் குருவுடைய விசாக நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் மிதுன ராசியில் ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். இந்த பயணம் என்பது 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தின் நற்பலன்கள் வரக்கூடிய நாள். சந்திரன் தனது நட்பு வீடான மிதுனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பயணம் உங்களுக்கு எந்த வகையான தைரியத்தை தருகிறது என்பதை பார்த்தோம் என்றால், இன்றைய தினம் உங்களை நோக்கி வரக்கூடிய தடைகளையும் தடங்கல்களையும், இது போன்ற அனைத்து பிரச்சனைகளையுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய மன தைரியத்தோடு தைரியமாக கடந்து செல்லக்கூடிய நாளாக மட்டுமே இல்லாமல் மன மகிழ்ச்சியும் சேர்த்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கிறது. உங்கள் வீட்டு அதிபதி 1 மற்றும் 8க்கு உடையவர். இவர் 9இல் இருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் நீங்கள் ஈடுபடக்கூடிய 2வது திருமணம் தொடர்பான காரியங்களுக்கும் செயல்களுக்கும் ஒரு சில இடையூறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரியான செயல்பாடுகளை கவனத்தோடு செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த நாள் சொல்லுது. தொழில் வகையில் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் தொடங்கக்கூடிய புதிய தொழில்களுக்கு அது தொடர்பான எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடக்கூடிய சிறப்பான நாளாகவும் அமைய இருக்கிறது. பொதுவாக தெய்வ வழிபாடு என்பது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டியது என்பது இன்றியமையாததாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் தெய்வத்தை, குறிப்பாக திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய தினத்துக்குடைய உங்களுடைய ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்களது வீட்டு அதிபதி 8வது வீடாகிய தனுசில் இருக்கின்ற காரணத்தால் பண வரவுகள் வருவது என்பது அவ்வளவு சுலபமானதாக இருக்காது. மனதளவிலோ அல்லது உடலளவிலோ கஷ்டங்களை கொடுத்து அதன் பிறகு பண வரவுகள் வரும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு புதிய செயலாக இருந்தாலும் சுயமாக செயல்படாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களையும் இணைத்து கொண்டு அவர்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கேட்டு நீங்கள் அந்த செயல் தொடங்கும் பொழுது உங்களுக்கு நற்பலனோடு சந்தோஷத்தையும் கொடுப்பதாக அமையும். ஏனென்றால் வீட்டு அதிபதி 8வது இடத்தில் இருக்கிறார்.
உங்களது வீட்டிற்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு, அதாவது மேசத்தில் குரு இருக்கிறாருங்க. உங்களுக்கு 12வது வீடு அப்படிங்கிறது முதலீடுகளை கொடுக்கக்கூடியது. குரு என்பவர் தங்கத்தை கொடுப்பதற்கான அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறார். அந்த வகையில் நீங்கள் தங்கம் வாங்கி தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கும். பொதுவாக ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பொருளாதார ரீதியில் மிகவும் சாதகமான நல்ல நிலை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய வீட்டில் சந்திரன் செல்வது என்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உங்களது மன மகிழ்ச்சியையும் அன்பு பாசம் இது போன்ற காதல் உணர்வுகளையும் இருமடங்காக்கி தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. 3க்கு உடைய அதிபதி 8இல் இருக்கிறார். அதாவது சூரியன் 8வது வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய பயணங்களுக்கு இன்றைய தினம் தடைகளோ தடங்கல்களோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பயணத்தில் கவனமாக செல்ல வேண்டும் என்பதை இந்த நாள் சொல்கிறது. 4வது வீட்டு அதிபதி புதன் உங்கள் வீட்டிற்கு 7வது வீடாகிய தனுசில் இருப்பது உங்களுக்கு வீடு மனை யோகத்தை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய முதலாளிகளுக்கு, மிதுன ராசியை சேர்ந்த முதலாளிகளுக்கு பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களில் கவனமோடு செயல்பட வேண்டும் என்பதை இந்த நாள் உங்களுக்கு சொல்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு, எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என பார்க்கும் பொழுது முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய தினத்தின் வேலை மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு சிறப்பை தருகின்ற வண்ணம் அமையும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய வீட்டு அதிபதி உங்கள் வீட்டிற்கு பின் வீட்டில் 12வது வீட்டில் சென்று கொண்டிருக்கிறார். அவர் இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் செல்வதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் சுபகாரியங்கள் தொடர்பாக அல்லது சுற்றுலா இதுபோன்று செல்லக்கூடிய இனிமையான பயணத்திற்கு உங்களுடைய பட்ஜெட்டை தாண்டி செலவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை சந்திரன் சொல்கிறார். அதே போல் உங்கள் வீட்டிற்கு 8வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எதிர்பாராத நன்மைகளை தருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தொழில் வியாபாரம் என பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த மந்தமான நிலைகளும் சுறுசுறுப்பு இல்லாத நிலைகளும் முழுமையாக விலகும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு, எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என பார்க்கும் பொழுது துர்க்கையம்மனை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். துர்க்கையம்மன் ராகுவுடைய அதிதேவதையாக இருக்கின்ற காரணத்தால் அவரை இன்றைய தினம் நீங்கள் வணங்கும் பொழுது இன்றைய தினத்தின் பண வரவுக்கும் உங்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் சிறப்பை தருகின்ற வகையில் இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, சிநேகித ஸ்தானமாகிய 11வது வீட்டில் திருவாதிரை நட்சத்திரத்தின் பலன்கள் உங்களுக்கு வர இருக்கிறது. உங்களது வீட்டு அதிபதி மகர ராசியில் 6வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதன் வகையில் இன்றைய தினத்தின் வேலை அமைப்பு எப்படி இருக்கும் என பார்த்தோம் என்றால், சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் உங்களுக்கு பிடித்த மாதிரியான வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் உண்டு. அது போன்ற வேளையில் நீங்கள் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு அடையக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு 7வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய திருமணம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் நீங்கள் ஈடுபடக்கூடிய காரியங்களுக்கும் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது ஒரு வரன் தேடி அந்த வரனை முடிக்கக்கூடிய வகையில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு இன்றைய தினத்தில் சந்திரனும் சனியும் இணைந்து அந்த காரியத்தை நல்ல விதமாக முடித்து தரக்கூடிய வகையில் செயல்படுவார்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினத்தின் தெய்வ வழிபாடு என பார்க்கும் பொழுது குரு பகவானை வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாடு என்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் உங்களுடைய மன நிம்மதிக்கும் சிறப்பை தருகின்ற வகையில் இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, ஜீவனஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்களது வீட்டில் கேது, சமசப்த வீட்டில் ராகு இருவரும் இணைந்து சென்று கொண்டிருப்பது என்பது
உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் நீங்குவதற்கான நல்ல வாய்ப்பாக இருக்கும். உங்கள் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் சுக்கிரனும் செவ்வாயும் அவர்கள் கூடவே இருக்கின்றார்கள். இது எந்த வகையான சிறப்பான அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது வீடுமனை யோகத்துக்கும் வண்டி வாகன யோகத்திற்கும் வீட்டுக்கு தேவையான தளவாட பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கும் சிறப்பான அமைப்பாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு 6இல் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் பணி தொடர்பாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளின் தொடர்பான அவர்களின் செயல்பாடு உங்களுக்கு தரக்கூடிய மனக்கவலைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பாகவும் அதைத் தொடர்ந்து உங்களுடைய பணியில் நிம்மதியாகவும் மன மகிழ்ச்சியாகவும் செயல்படக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கும். கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு ஆதிபராசக்தி தாயை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பை தரும் வகையில் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடியது தர்மஸ்தானம். தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துலாம் ராசி அன்பர்களுக்கு தர்மம் வழியாக தலையை காக்கக்கூடிய அமைப்பை மிதுன ராசி தன் கையில் வைத்திருக்கிறது. அந்த வகையில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களின் வேலை மற்றும் பணியில் இருக்கக்கூடிய ஜாதகக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றங்களை தரக்கூடிய நல்ல அமைப்போடு உங்கள் பணியில் பதவி உயர்வு அடையக்கூடிய நல்ல வாய்ப்பாகவும் இருக்கிறது. 7வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2வது திருமணம் தொடர்பான உங்களது செயல்பாடுகளுக்கும் உங்களது ஈடுபாடுகளுக்கும், அதாவது முதல் திருமணம் நடந்து பல வகையில் துன்பங்கள் பெற்று அந்த பந்தத்தை முடித்து கொண்டு விவாகரத்து ஆன பிறகு ஆணும் பெண்ணும் அடுத்து ஒரு பந்தத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் 2வது திருமணம் தொடர்பாக நீங்கள் நடத்தக்கூடிய பேச்சு வார்த்தைகளுக்கும் அதன் செயல்பாடுகளுக்கும் இது போன்ற ஈடுபாடுகளுக்கும் பல வகையில் நன்மைகள் தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. உங்களுடைய இன்றைய தெய்வ வழிபாடு என பார்த்தோம் என்றால் 6 படை வீடு கொண்ட எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய தினத்துடைய வேலை மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு சிறப்பை தருகின்ற வகையில் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, வீட்டு அதிபதி 2வது வீட்டில் இருக்கிறார். சந்திரன் 8வது வீட்டில் இருக்கிறார். உங்களுக்கு இன்றைய தினத்தின் பண வரவு என்பது மனதளவிலும் உடல் அளவிலும் கஷ்டங்களை கொடுத்து பணத்தை பெற வேண்டிய நிலையில் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நான் சொல்ல நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் சரியாக இருக்கும். 3இல் சூரியன் சென்று கொண்டிருக்கிறார். சூரியன் உஷ்ணமான கிரகம், உஷ்ணத்தை தரக்கூடியவர். 3வது வீடு என்பது பயணங்களை குறிக்கக்கூடியது. விருச்சிக ராசி அன்பர்களில் இன்றைய தினம் தொலைதூர இடங்களுக்கு வாகனங்களில் பயணம் செய்யக்கூடிய அன்பர்கள் சூரியன் காரகமான உடலில் உஷ்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் நீங்கள் செல்லக்கூடிய நீண்ட பயணத்தின் போது அவ்வப்போது அங்கங்கு ஓய்வு எடுத்துக்கொண்டு செல்வது சிறப்பாக இருக்கும். பொதுவாக 8வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது நம்மை நோக்கி வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றி கொள்வதற்கு தெய்வ வழிபாடு என்பது மிகவும் அவசியமாக இருக்கும். இன்றைய தினம் நடராஜ பெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள் அன்பர்களே. உங்களுக்கு வரக்கூடிய துன்பம் துயரங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழிவகைகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, சமசப்த வீடு மிதுன ராசியின் திருவாதிரை நட்சத்திரத்தின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 5இல் குரு பகவான், 7இல் சந்திரன் இருவரும் இணைந்து தனுசு ராசி அன்பர்களில் காதல் தொடர்பான காரியங்களில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு உங்களுக்கான நற்பலன்கள் என பார்க்கும் பொழுது உங்களுடைய காதலுக்கு பச்சை கொடி காட்டக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது.
அதாவது உங்களுடைய காதல் என்பது திருமணத்தில் சென்று முடியக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும். காதல் திருமணங்களும் மட்டுமல்லாமல் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படக்கூடிய திருமணங்களும் அமையக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இன்றைய தினத்தில் வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கான இன்றைய தெய்வ வழிபாடு பரமேஸ்வரனுடைய துணைவியாராகிய பார்வதி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். அன்பர்களே, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன நிம்மதிக்கும் இன்றைய தினம் சிறப்பை தரும் வகையில் அமையும். மகர ராசி அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடியது வெற்றி ஸ்தானம், வேலையை கொடுக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டு அதிபதி 2லிருந்து 6வது வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனின் தொடர்பு இருக்கின்ற காரணத்தால் பொதுவாக ஒரு பழமொழி இருக்கிறது. அதாவது கெட்டு போனாலும் பட்டணம் போய் சேரு, அப்படி அங்கு போனால் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானங்கள் வந்து நம் வாழ்க்கை உயர்வடையும் என்பதன் பொருள். அந்த வகையில் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்களுக்கும் உங்களுடைய பிழைப்பை தேடி வேலையை தேடி பயணம் செல்லக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. மாணவர்களுக்கான இன்றைய பலன். பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர் மற்றும் மாணவிகள் தாங்கள் படிக்கக்கூடிய மேற்படிப்பிற்காக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வகையான நல்ல முயற்சிகளுக்கும் உங்களுடைய ஆசிரியர்களும் உங்களுடைய பெற்றோர்களும் நல்ல ஆதரவை தந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியினை வாங்கி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கான இன்றைய ஆரோக்கிய நிலை என பார்க்கும் பொழுது 6வது வீடு அப்படிங்கிறது ரோகஸ்தானம் என்றும் சொல்லலாம். அந்த 6வது வீட்டில் சந்திரன் சென்று கொண்டிருப்பது என்பது உங்களுக்கு நோய் தொடர்பான உடல் உபாதைகளை தருவதற்கும் அதன் வழியில் வைத்திய செலவுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தெய்வ வழிபாடு என பார்க்கும் பொழுது மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன நிம்மதிக்கும் சிறப்பை தருகின்ற வகையில் அமையும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிற்கு புத்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய 5வது வீடு உங்கள் வீட்டிலேயே உங்கள் வீட்டு அதிபதி இருக்கின்ற காரணத்தாலும் உங்களுடைய ஆரோக்கியமும் ஆயுளும் சிறப்பாக தரக்கூடிய சூப்பரான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. 5ல் செல்லக்கூடிய, அதாவது மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவதற்கான அமைப்பை இன்றைய தினம் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது குழந்தை வேண்டி நீங்கள் முயற்சி செய்யலாம் என்பதை இன்றைய நாள் சுட்டி காட்டுகிறது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கான இன்றைய ராசி பலன். ஆமாங்க, 5வது வீடு அப்படிங்கிறது கலைத்துறையை குறிக்கக்கூடியது. இயல் இசை நாடகம் ஓவியம் கதை கட்டுரை கவிதைகள் சினிமா இது போன்ற துறைகளை குறிக்கக்கூடிய வீட்டில் சந்திரன் இருக்கின்ற காரணத்தால் கலைத்துறை சார்ந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு உங்களுடைய திறனை மேம்படுத்தக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஐயனார் தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். ஏனென்றால் சனியுடைய அதிதேவதை, அதாவது உங்கள் வீட்டினுடைய அதிதேவதை ஐயனார். இன்றைய தினம் கும்பராசி அன்பர்கள் ஐயனாரை வணங்குவது என்பது உங்களுடைய வேலை அமைப்புக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் சிறப்பை தருகின்ற வகையில் இருக்கும். மீனராசி அன்பர்களே, சுகஸ்தானம் என சொல்லக்கூடிய 4வது வீட்டின் பலன்கள் உங்களை தேடி ஓடி வருகிறது. உங்கள் வீட்டில் ராகு இருக்கிறார், 7வது வீட்டில் கேது இருக்கிறார். ராகுவும் கேதுவும் இணைந்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க இருக்கிறார்கள். அந்த நற்பலன்கள் எந்த வகையில் இருக்கும்? உறவு வகையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு உதவிகள் ஒரு ஆதரவுகள் உங்களுடைய உறவு வகையில் உங்களுடைய சொந்தக்காரர் வகையில் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். அந்த எதிர்பார்ப்புகள் இன்றைய தினம் கிடைக்க இருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். சந்திரன் கல்வியை தரக்கூடிய வீட்டில் செல்வதால் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு தாங்கள் படிக்கக்கூடிய கல்வியில் அறிவையும் ஆக்கத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய இன்றைய தெய்வத்தின் வழிபாடு ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானின் துணைவியார் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்வது உங்களுடைய குடும்பத்தினுடைய பண வரவுக்கும் மன மகிழ்ச்சிக்கும் சிறப்பை தரும் வகையில் அமைகிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.